விக்ரன் இன்ஜினியரிங் ஐபிஓ வந்திருக்கு. ஆகஸ்ட் 26 முதல் ஆகஸ்ட் 29 வரை வந்திருக்கு. ஐபிஓ பிரைஸ் 92 முதல் 97 வரை வந்திருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1, ஐபிஓ சைஸ் 772 கோடிக்கு வந்திருக்காங்க. ஃப்ரெஷ் யூஸ் வந்து 721 கோடி, ஆஃபர் ஃபார் சேல்ஸ் வந்து 51 கோடி, ரீட்டெயிலுக்கு வந்து 35% ஒதுக்கியிருக்காங்க. இந்த கம்பெனி பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இதுவரை 45 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 14 ஸ்டேட்டில். ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 44 16 ஸ்டேட்டில் போய்கிட்டு இருக்கு. இவங்களுடைய முக்கியமான கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி, பவர் கிரிட் கார்பரேஷன் இவங்களுடைய கிளைண்டாக இருக்காங்க. இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பார்க்குறேன். அசெட், ரெவன்யூ, ப்ராஃபிட், எபிட்டா, நெட்வொர்த், ரிசர்வ்ஸ் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கடனும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நல்லதில்லை. 272 கோடி கடன் இருக்குது. ப்ரொமோட்டர் வந்து 56% வச்சுருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2501 கோடிக்கு இருக்குது. ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, ஆர்ஓஎன்டபிள்யூ வந்து நல்லா தான் இருக்குது. இவங்களுடைய டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.58. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் வந்து பார்த்தீங்கன்னா 272 கோடிக்கு இருக்குது. இது நல்லதில்லை. இவங்களுடைய ப்ரைஸ் டு புக் வந்து பார்த்தீங்கன்னா 3.81. அதாவது இவங்களுடைய புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 25. புக் வேல்யூ விட 3 மடங்கு அதிகமாக தான் ஐபிஓ ப்ரைஸ் வந்திருக்காங்க. நார்மல் வேல்யூஸில் தான் வந்திருக்காங்க. இவங்களுடைய இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3ல் இருக்குது. ஐபிஓ ப்ரைஸோட வகுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பி ரேசி வந்து பார்த்தீங்கன்னா 32ல் இருக்குது. நார்மல் வேல்யூஸில் தான் வந்திருக்காங்க. இவங்க ஐபிஓ வந்ததுக்கான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவன செயல்பாட்டு மூலதன தேவைக்காண்டி வந்திருக்காங்க. அப்புறம் பொதுவான நிறுவன நோக்கத்துக்காண்டி வந்திருக்காங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.